வணக்கம் நண்பர்களே, நான் அருண் குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியணும்னு விருப்பம் இருக்குது. அதுக்கு நல்ல ஃபார்முலா இருக்கணும், கரெக்டாக பிஹெச் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரீட்டைன் ஆகும். அப்போவும் கொஞ்சமாக தான் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்மளுக்கு வாஷ் பண்ணி முடித்த பிறகு ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃப்ராக்ரன்ஸை கண்டி போட்டோம்னா நம்ம வாஷ் பண்ணி முடித்த பிறகும் ட்ரெஸ்ஸை நல்லா வெயிலில் காய வச்ச பிறகும் ஈவன் அயன் பண்ண பிறகும் கூட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் போகாதுங்க. எப்போ நம்ம அந்த பயன்படுத்துகிறோமோ, அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது என்ன ஃப்ராக்ரன்ஸ்னால் என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ். முதல்ல இந்த டேர்ம் நம்ம புரிஞ்சுப்போங்க. என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ், நம்மளுக்கு அதில் ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியும். என்கேப்சுலேட்டட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. கேப்சூல், கேப்சுலேட்டட், என்கேப்சுலேட்டட் இந்த எல்லா டேர்முமே பார்த்தீங்கன்னா கேப்சூல்ன்ற டேர்ம்லேருந்து தான் வருது. கேப்சூல்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாங்க. இது டேப்லெட்டுங்க. பைண்டிங் மெட்டீரியல் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க மருந்தை. சில சமயம் பைண்டிங் மெட்டீரியல் போட்டால் கூட இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த மெட்டீரியல் ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியலாக இருக்கும். கொஞ்சம் மாய்ச்சர் பட்டாலோ இல்லை ஹீட் பட்டாலோ இல்லைன்னா கொஞ்சம் ரேடியேஷன்ஸ் பட்டாலோ அதனோட கெமிக்கல் நேச்சர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான மெட்டீரியல்ஸை இந்த மாதிரி டேப்லெட்டாக கம்ப்ரஸ் பண்ண முடியாத சமயத்தில் ஒரு கேப்சூலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. இதுதாங்க கேப்சூல். ஸோ அந்த மருந்து இந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கும். இந்த கேப்சூல் ஜெலட்டின்ற மாதிரி என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ரொடெக்டிங் ஷெல். உள்ளே இருக்கிற மருந்து வெளியே இருக்கிற டெம்பரேச்சர், ஹீட், ரேடியேஷன் எதாலையும் பாதிக்கப்படாது. நம்ம கன்சியூம் பண்ண பிறகு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு கரைஞ்சிடும். இது மெடிசினில் நம்ம யூஸ் பண்ணுற கேப்சூலுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பேஸ் கேப்சூல். விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். கிராவிட்டி, டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ நம்ம பாடி அதெல்லாம் விஸ்டன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இந்த கேப்சூலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஸோ மற்ற எந்த விஷயங்களும் ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் எதுவுமே அவங்கள பாதிக்காது. ஸோ அவங்க ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. இதுவும் ஒரு ப்ரொடெக்டிங் மெக்கானிசம் தான். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாங்க. கேப்சூலுக்குள்ளே எதையாவது போட்டு அடைச்சி வச்சோம்னா அதுதான் என்கேப்சுலேட்டட். சப்போஸ் கேப்சூலுக்குள்ளே ஃப்ராக்ரன்ஸை போட்டு அடைச்சி வச்சோம்னா அதுதான் என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ். பர்ஃப்யூம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அதில் ஸ்மெல் இருக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது, கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. நம்ம என்ன தான் காஸ்ட்லி பர்ஃப்யூம் யூஸ் படுத்தினாலும், எக்ஸ்ட்ரா பர்ஃப்யூம் யூஸ் படுத்தினாலும் அந்த பர்ஃப்யூம் லாஸேஜ் இருக்குங்க. வாஷிங் ப்ராசஸில் இல்லைன்னா அட்லீஸ்ட் ட்ரையிங் ப்ராசஸில் இருக்கும். ஆனால் இந்த பர்ஃப்யூம் யூஸ் படுத்தும்போது பர்ஃப்யூம் லாஸேஜ் இருக்காது. வாஷ் பண்ணும்போது லாஸ் ஆகாது, வெயிலில் காய வைக்கும் போது லாஸ் ஆகாது, ஈவன் அயன் பண்ணும்போதும் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் லாஸ் ஆகாது. எப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்துகிறோமோ அப்போ மட்டும்தாங்க பர்ஃப்யூம் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்கேப்சுலேஷன் பண்ணும்போது ரொம்ப டெலிகேட்டான நோட் இருக்கிற பர்ஃப்யூம்ஸ் கூட நம்ம பயன்படுத்தலாங்க. ஸோ லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு இதுவரை நம்ம பயன்படுத்தாத சில நோட் கூட இதில் பயன்படுத்தலாங்க. இதுக்கு வேர்ல்டு வைடு நிறைய மெக்கானிசம் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. மைக்ரோ கேப்சூல்ஸும் இருக்குது, நேனோ கேப்சூல்ஸும் இருக்குது. நாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. பெரிய செலிப்ரிட்டிஸ் பவுன்சர்ஸை வச்சுருப்பாங்க. பவுன்சர்ஸுக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கும். ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் இந்த கூட்டத்தை அப்படியே தடுத்து நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் கூட செலிப்ரிட்டி அப்ரோச் பண்ண விட மாட்டாங்க. கூட்டம் இல்லாதப்போ அவங்க ரொம்ப மைல்டாகவும் ஜென்டிலாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஃப்ராக்ரன்ஸை கேப்சூலுக்குள்ளே போட்டு வச்சோம்னா அந்த கேப்சூல் மேபி வேக்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாலிமர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பயோடிகிரேடபிள் மெட்டீரியலாக ஜென்ரலாக இருக்கும். அந்த கேப்சூலுக்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்ம வாஷ் பண்ணும்போதோ அந்த ப்ரெஷர்லேயோ இல்லை அந்த ஹெவியான வாட்டர்லேயோ இல்லை அந்த கெமிக்கல் அட்மாஸ்பியர்லேயோ அது கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாது. ஈவன் நம்ம ட்ரை பண்ணும்போதும் அயன் பண்ணும்போது கூட அந்த ஹீட்டை விஸ்டன் பண்ணும், அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தும் போது
ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆச்சுன்னா அது இம்மிடியேட்டாக உடஞ்சிடும். அந்த ஷெல் வந்து பிரேக் ஆகிடும், ரப்சர் ஆகிடும். ஃப்ரிக்ஷன் எப்போ க்ரியேட் ஆகுன்னா, நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின் அதில் காண்டாக்ட் ஆகும்போது, இல்லை எங்கேயாவது நம்ம உட்காரும்போது, இல்லை நம்ம வேறு எங்கேயாவது டச் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் மெக்கானிசம் மட்டும் இல்லாமல் வேறு சில மெக்கானிசமும் இருக்குது. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹீட்டால், அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டால் அந்த கேப்சூல் பிரேக் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் டிசைன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர், ஹீட்டுக்கு அது பிரேக் ஆகிடும். ஆனால் வாஷிங் ப்ராசஸில், ட்ரையிங் ப்ராசஸில் அது அஃபெக்ட் ஆகாது. பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இதில் சில குறைபாடுகள் இருக்குது. இந்த டெக்னாலஜி இன்னும் டெவலப் ஆகணுங்க. எல்லா பர்ஃப்யூம் ஷாப்லேயும் இது கிடைக்கிறது இல்லை, அது ஒன்று. அடுத்து என்னோடய விலையும் அதிகமாக தான் இருக்கும். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூகுளில் டைப் பண்ணி சென்னையில் ஒரு அட்ரஸ், ஃபோன் நம்பர் எடுத்து விசாரித்து பார்த்தேன். என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, ஆனால் டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்கு இல்லை, டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் என்கொயரி பண்ணல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஃப்ராக்ரன்ஸ் பீட்ஸ் வேறு, என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ் வேறு.